ஹாய் கைஸ், நாங்கள் உங்கள் சித்தா விலாகர்ஸ். இன்றைக்கி பிளான்ஸில் ஓசிமம் சாண்டம் அப்படின்னு சொல்கிற துளசியை பற்றி பார்க்கலாம். நாம் எல்லாருமே காமனாக துளசி செடிகளை பார்த்துருப்போம். இப்போது அதையே எப்படி மெடிசன்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதோட ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டிமுலண்ட் அதாவது வெப்பம் உண்டாக்கி, எக்ஸ்பெக்டோரண்ட் கோழை அகற்றி, டயஃபோரெட்டிக் வியர்வை பெருக்கி, டெமில்சென்ட் உள்ளழலாற்றி, இது மாதிரி ஆக்ஷன்ஸ் இதில் இருக்குது. மூக்கிலிருந்து பாயும் நீரான பீனிச நோய் அதாவது சைனசைட்டிஸ் நோயை தடுக்கவும் அதோட சிவியாரிட்டியை குறைக்கவும் பயன்படுது. துளசி இலைகளை அரைச்சு அதிலிருந்து சாறு எடுத்து அந்த சாரை சுர நோய்களுக்கு அதாவது ஃபீவருக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது இரைப்பையும் இருமலையும் குறைக்கவும் பயன்படுது. இந்த துளசி இலைகளில் எக்ஸ்பெக்டோரண்ட் அதாவது கோழை அகற்றி ஆக்ஷன்ஸ் இருக்கிறதால அது மார்பு சளி, கோழை போன்றவற்றை வெளியேற்றவும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வியர்வை பெருக்கி அதாவது டயஃபோரெட்டிக் ஆக்ஷன்ஸ் இருக்கிறதால துளசி இலைகளை தண்ணீரில் சேர்த்து காய்ச்சி ஆவி பிடிக்கலாம். இப்படி செய்யும்போது தலைவலி குறையும். ஸோ நம்ம காமனாக பார்க்கக்கூடிய துளசியில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் டெய்லி ஒரு 4 துளசி இலைகளை சாப்பிடுங்க. இன்றைக்கு துளசி பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.